ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு பொண்ணுக்கு ஒரு மேஜிக்கல் ரிங் கிடைக்கும். அதை வச்சு இந்த உலகத்திலே ஒரு அழகான பொண்ணு அவ மாறிடுவா. இந்த வித்தியாசமான ரிங் அவ வாழ்க்கையில வந்தனையும் அவளுக்கு எப்படிலாம் லவ் கிடைக்குது, எப்படிலாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நம்ம இந்த டிராமால பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க என்ட்ரன்ஸ்ல மாடலா நிக்கிறதுக்காக 4 பொண்ணுங்க வந்திருப்பாங்களா. அந்த ஈவென்ட் நடத்துற மேனேஜர் இப்ப அப்படியே ஒவ்வொரு பொண்ணா பார்த்து, நீ ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் உட்காரு, நீ ஃப்ரண்ட் கேட்ல போய் உட்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப நாளாதான் அங்க ஒரு பொண்ணு ஷார்ட்டா நிப்பா. அவளை பார்த்தோன்னே அந்த ஈவென்ட் மேனேஜர் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய், நீ என்ன இங்க மாடலாவா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்பான். ஆக்சுவலி அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பா, ஆனா என்ன லைட்டா ஷார்ட்டா இருப்பா. அதனாலதான் இவன் இப்படி ஷாக் ஆகி போய் கேட்பான். அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அவதான் நம்ம கதையோட ஹீரோயின் நாகி. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மேனேஜர் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இங்க பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ண வேண்டிய 3 பேர் திடீர்னு வராம போயிட்டாங்க, என்ன பண்றேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஈவென்ட் மேனேஜர் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா பார்த்துட்டு, உனக்கு என்ன இந்த ஈவென்ட்ல எப்படின்னு வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே, மாடலா இல்லைன்னா என்ன, உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்ப பேக் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது, அதனால நீ அங்க போய் ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி மாடலா வந்து நம்ம ஹீரோயினை பேக் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்றது, ஆணி அடிக்கிறது, இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு யூஸ் பண்ணிக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஏற்கனவே மாடலா செலக்ட் ஆயிருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஏய் உனக்கு என்னடா ஆச்சு, நான் பெரிய ஃபேமஸான மாடல்ங்கிறனால என்ன வேணும்னு நீ சொல்றியா, எனக்கு டேட்டிங் ரூமர்ஸை பத்தில எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த பையன், சேச்சே எனக்கு ரூமர்ஸை பார்த்தெல்லாம் பயம் கிடையாது, ஆனா என் கண்ணுக்கு நீ அழகா தெரியல, அதனாலதான் நம்மளுக்குள்ள செட் ஆகாதுங்கிற அப்படின்பா. ஆக்சுவலி இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு பார்க். இவன் இப்படி சொன்னனையும் அந்த மாடல் பொண்ணு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிருவா. என்னது இந்த அழகு உனக்கு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பார்க்கும், நான் எதிர்பார்க்கறது உன்கிட்ட இல்ல அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு பொலார்னு ஒரு அறை விடும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம ஓகே அப்புறம் பாப்போம் அப்படின்ட்டு அங்க இருந்து கேஷுவலா கிளம்பிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் திட்டுவான், டேய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளான்ட்டு எத்தனை பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவ எவ்வளவு ஃபேமஸான மாடல், அவளை போய் பிடிக்கலன்ட்டு வந்திருக்க. டே மச்சான் உனக்கு சொன்னா புரியாதுடா, நான் எதிர்பார்க்கறதே வேற ரகமானது, ஆனா எனக்கு ஒண்ணு கன்ஃபார்மா தெரியும்டா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா என்ன, இப்ப இந்த ஃபேஷன் ஷோக்கு போறோம்ல அதுல கண்டிப்பா ஏதாண்டு அழகா இருக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்க பொண்ணை தான் பார்த்து லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு பக்கம் பேக் ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அங்க இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நானும் அந்த பொண்ணுங்க கூட தான் வந்தேன், ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் வெல்கம் மாடல்ஸா இருக்காங்க, நான் இங்க பின்னாடி உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ஸ்டேஜோட பேக் ஸ்கிரீன் மட்டும் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி அவளுக்கு தோணும். என்னடான்னு யோசிக்கிறதுக்குள்ள அது அப்படியே லைட்டா சாய ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் பண்றேன்ட்டு அதை போய் பிடிச்சிருவா. ஆனா அவளால மட்டும் தனியா அதை தாங்கி பிடிக்க முடியாது. யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த பேக் ஸ்டேஜ் விழுகாம பிடிச்சுக்குவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், டே பார்க் நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. உனக்கு என்ன தெரியுமா? தெரியும், நான் என்னோட டிராயிங் கிளாஸ்ல உன்னை பாத்திருக்கேன், அங்க நீ மாடலா வருவேல. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, ஆனா இப்ப இதை பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, நம்ம எப்படியான்ட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஸ்டேஜ் இடியாத அளவுக்கு பார்த்து பிடிச்சுக்கணும், ஏன்னா அதுக்குள்ள இந்த ஷோ முடிஞ்சிரும், அதனால ஒரு 3 நிமிஷம் மட்டும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ அந்த ஸ்டேஜோட வெயிட் நம்ம ஹீரோனால தாங்க முடியாம அவ கீழே விழுகிற மாதிரி போவா. அந்த டைம் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா வந்து அவளுக்கும் எதாயிரக்கூடாது, அந்த ஸ்டேஜுக்கும் ஒன்னாயிரக்கூடாதுன்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி க்ளோஸா வந்து நிப்பான். இவன் இப்படி க்ளோஸா வந்தானையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனாலும் அவளால் அந்த ஸ்டேஜை மொத்தத்தையும் இப்ப தாங்கி பிடிக்க முடியாதா, நான் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இல்ல இன்னும் 10 செகண்ட் தான், இந்த ஷோ முடிய போகுது, நீ வேணா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கோ, நான் ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படியான்ட்டு அதை பிடிச்சிருவேன், ஏன்னா பிரிட்டியான கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த பிரிட்டிங்கிற வார்த்தை கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஜ்ல தான் காட்டுவாங்க, அந்த ஃபேஷன் ஷோ இப்ப முடிஞ்சிருமா, ஒவ்வொரு பொண்ணுங்களா அப்படியே வெளியேறி போய்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த கடைசி பொண்ணு போன உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரைட் சைடு குதிச்சிருவாங்க. அந்த ஸ்டேஜும் அதே இடத்துல விழுந்துரும். இதுல நம்ம ஹீரோக்கு எந்த அடியும் பட்டிருக்காது, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் லைட்டா கையில கீறி ரத்தம் மட்டும் வரும். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ரத்தத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ மட்டும் அந்த பேக் ஸ்டேஜ் ஸ்டெடியா பிடிக்கலனா இந்நேரம் நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு எதானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே தெரியும், இவன் இவ்வளவு நேரம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணது காரணம், அங்க முன்னாடி மாடலா இருந்த ஒரு பொண்ணு இவனுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ஷோ நல்லபடியா முடிஞ்சக்கடுத்து அவகிட்ட போய் பேசலான்ட்டு இவன் நினைச்சிருப்பான். அப்பதான் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆடுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவன் வந்திருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சனையும் பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். சே நம்மளையும் ஒருத்தன் பிரிட்டியா இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்றப்பே எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும், அவன் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணல, வேற யாருக்கோ பண்றான் அப்படின்ட்டு. நம்ம தான் முட்டாள்தனமா ஒரு செகண்ட்ல மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும்
நம்ம ஹீரோன் அப்படியே அழுதுகிட்டே அவன் மனசை தேத்திக்குவா. இது என்ன முத தடவையா நடக்குது? நம்மளை சுத்தி இந்த உலகத்துல நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இங்க இருக்கிற அழகான பசங்க கண்ணுக்கெல்லாம் தெரிவாங்க. ஏன் நம்ம ஸ்கூல் கேங்லயே நம்ம ரீயூனியன் பார்ட்டிக்கு போனப்ப அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாம் டிராப் பண்றதுக்கு எத்தனையோ பேர் ரெடியா இருந்தாங்க. ஆனா என்ன டிராப் பண்றதுக்கு யாருமே அங்க ரெடியா இல்ல. ஏன்னா நான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல யாரும் வரக்கூட இல்ல. அப்புறம் என்ன, நான் வழக்கம் போல மழையில நனைஞ்சிட்டு தானே போனேன். இந்த மாதிரி பல சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசித்து பாப்பா. இவளுக்கு இந்த ஆர்ட்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால இந்த டிராயிங் கிளாஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு போவா. அப்ப இவளோட ஸ்பாட்ல வேற ஏதோ ஒரு பையன் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா. அவன் கிட்ட போய் இது ஏன் பிளேஸ், நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த ப்ரொஃபஸரும் அந்த இடத்துக்கு வந்துருவாரா. அந்த ப்ரொஃபஸர் வந்த உடனேயும் அந்த பக்கத்துல உட்காந்துருந்த பையன் இன்னும் 3 செகண்ட்ஸ் தான், அது வரைக்கும் இதே பிளேஸ்ல 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குவோம், அதுக்கடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சுக்கடுத்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்பா. இப்ப கரெக்டா கிளாஸ் ஆரம்பிச்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்த பையன் டக்குன்னு அவன் டிஷர்ட் எல்லாம் கழட்டுவான். என்னன்னு பார்த்தா அவன் தான் இன்னைக்கு டிராயிங்கோட மாடல் போல. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ பார்க்கு தான். இவனை 6 மாசத்துக்கு முன்னாடியே அவன் மீட் பண்ணனாலதான் அன்னைக்கு அந்த பேக் ஸ்டேஜ்ல தெரிஞ்ச மாதிரி அவ பேசியிருப்பா. நம்ம ஹீரோவை இப்படி ஒரு மாடலா பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். தனக்கு பிடிச்ச பையனை ரொம்ப அழகா வரையணும்ட்டு அன்னைக்கு அவனை சூப்பரா வரைஞ்சிருப்பா. ஆனா அதெல்லாம் இப்ப யோசித்து பார்த்தவ, அன்னைக்கு நான் ஒன்ன போய் சைட் அடிச்சேன் பாரு, இன்னைக்கு என்னன்னா நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணு சைட் அடிச்சு அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா வந்து நின்றுக்க. உன்ன போய் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வரைஞ்சேன் பாரு, ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட டிராயிங்ஸை கிழிக்கலான்ட்டு வருவா. ஆனா அதுக்கு அவளுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல ஆயிரும். என்னடா இது, இவனோட டிராயிங்ஸை கூட நம்மளால எதுவும் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அம்மா தான், அவளாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா போய் திட்ட போவா. எதுக்கடா இவங்க அம்மா மேல இவ சம்பந்தமே இல்லாம கோவப்படுறா அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே இருப்பாங்க. அதுல அவங்க அப்பா செம ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அவங்க அம்மா கொஞ்சம் ஓகேவா இருப்பாங்க. தான் தன்னோட அப்பா மாதிரி பிறக்காம ஒன்ன மாதிரி பிறந்திருக்கேன் அப்படின்னு திட்டுறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் கோவமா வந்திருப்பா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதே கேள்வி தாண்டி எனக்கு ஓம் பாட்டியே பார்த்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்றது, நம்ம வம்சத்துல எல்லாரும் இப்படியே தான் பிறக்கிறோம். நீ ஏமா பேச மாட்ட, உனக்கு அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கு, அதனால நீ என்ன வேணாலும் பேசுவ. ஆனா என் நிலைமைய பாரு, ஒரு பையன் கூட என் பின்னாடி சுத்தவே மாட்டேங்கிறான். என்னடி ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? ஆமா, பொல்லாத அம்மா, பொண்ணாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க அப்பா, ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற, பாரு நீ சண்டை போடுறனால உன்னோட அம்மாவோட அழகான மூஞ்சு இப்ப எவ்வளவு செவந்து போச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்க அம்மாவோட அழகா ரொம்ப வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு, யோ அப்பா உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் வாய்ஸ்ல இருக்கும். ஆனா அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிரும் பொண்ணு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றா அப்படின்ட்டு. அப்ப அவங்க கையில போட்டிருக்கிற ஒரு ரிங்கை பார்த்து இதுதான் கரெக்டான டைம், நம்ம பொண்ணுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்ட் டைமா எதாவது ஒர்க் பண்ணணும்ட்டு ஒவ்வொரு கடையா போய் எதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்த உடனே அவளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு கூட கேட்காம நான் உனக்கு அப்புறம் சொல்றேன், இப்போதைக்கு யாரும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டேன் சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கெல்லாம் அழகான பொண்கள் வேலைக்கு தேவைன்னு தான் போட்டிருக்காங்க, அதனால ஒன்ன கண்டிப்பா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்ப்பான். ஆனா இதை அவன் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டான், சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் போல. இப்போ ஒரு மாடலுக்கு தான் அப்படியே ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்பான், டே காம்படிஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ஏன்டா நீ இப்ப இருந்து இந்த ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஓ அதுவா, அந்த காம்படிஷனை நான் எப்படியான்னு ஜெயிக்கணும், ஏன்னா நான் ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. ஸ்பெஷல் கெஸ்டா? எனக்கு தெரியாம யாருடாது, அது சர்ப்ரைஸ், நான் சொல்ல மாட்டேன், அதை அந்நேரம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து ஒரு மாடலை பார்த்து அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தியே, அது எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, அவகிட்ட நேத்தே பேசி அவளை கரெக்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு செட் ஆகலடா. என்னது, அவ உனக்கு செட் ஆகலையா? டே அவ எவ்வளவு அழகா இருந்தா, அவளையும் நீ வேணான்ட்டியா? டே மச்சான், அழகு முக்கியம்தான், ஆனா அதையும் தாண்டி நான் வேற ஒண்ணு பிரிட்டியா எதிர்பார்க்கறேன்டா. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு வரப்போற கேர்ள் ஃப்ரெண்டு அழகாவும் இருக்கணும், அதே மாதிரி என் கூட ரொம்ப கனெக்டிவிட்டி அவளுக்கு இருக்கணும், அப்பதான் லைஃப் கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், டே நீ இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு கடைசியில உனக்கு எந்த பொண்ணு மடிய மாட்டா. அப்படிலாம் இல்லடா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவளை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன், அவளை பார்த்தேனே நான் ஃபிளாட் தெரியுமா, பட் ஆனா என்னன்னா அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. அவளை மட்டும் நான் திரும்ப பார்த்தேன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பா இப்ப நடக்க போற காம்படிஷனுக்கு அவளை தான் நான் மாடலா சூஸ் பண்ணி நான் ரெடி பண்ண ட்ரெஸ் அவளை பிரசன்ட் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில எதுவுமே சரியா போக
மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு வந்து, நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ அழகா இல்லன்ட்டு தானே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே பாரம்பரியமா ஒரு பொருள் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்ப நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். அது உன்கிட்ட வந்த உடனேயும் உன் வாழ்க்கை பிரகாசமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோதிரத்தை காட்டுவாங்க. இந்த மோதிரத்தை மட்டும் ஒரு பையன் உன் கையில போட்டான்னா அப்ப இருந்து அந்த பையன் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரிவ. அதனாலதான் சொல்றேன், இந்த ஒரு மோதிரம் போதும் உன் வாழ்க்கையவே இனிமேல் மாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இதை நம்ப மாட்டா. என்னம்மா நான் திட்டின உடனே கவலையில சரக்கு கிறுக்கு அடிச்சிட்டியா என்ன, போதையில என்னென்னமா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவா. ஆனா போனவ திரும்பி என்ன யோசித்தான்னு தெரியல. போன வேகத்திலே திரும்பி அவங்க அம்மா கிட்ட வந்து, சரி அந்த ரிங்க பத்தி எனக்கு ஃபுல்லா சொல்லு அப்படின்ட்டு கேப்பா. அப்ப அவங்க அம்மா இவங்களோட பரம்பரையில இருக்கிற எல்லாரோட போட்டோஸையும் எடுத்து காட்டுவாங்களா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினோட வம்சாவளியை சேர்ந்த எல்லா தாத்தாவுமே அழகா இருப்பாங்க. ஆனா எல்லா பாட்டியும் கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னம்மா அது, எல்லா பசங்களும் ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ஆனா இதுவே இன்னொரு சைடு அந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா என்ன மாதிரியே இருக்காங்களே. இப்ப நம்புறியா, இந்த மோதிரம் உண்மை. இதை உன் கையில உன்னோட பாய் ஃப்ரெண்ட் போட்ட உடனே அவன் கண்ணுக்கு நீ அழகா தெரிவ. அதனாலதான் உங்க அப்பாவோட கண்ணுக்கு இன்ன வரைக்கும் நான் அழகா தெரியுறேன். இல்லனா அந்த மனுஷன் என்ன கல்யாணம் பண்ணிருப்பானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய உண்மையை அந்த அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிரும். அதனாலதான் வட்ட வட்டம் அப்பா உன்னை பாக்குறப்பெல்லாம் நீ சூப்பர் அழகா இருக்கேன்னு சொல்றாரா. அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. சோ நீ சொல்ற மாதிரி இந்த ரிங்க மட்டும் அந்த பையன் என் கையில போட்டானா அவன் முன்னாடி நான் ஒரு அழகான பொண்ணா தெரிவேன். அப்ப இது போதுமே, என்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். கரெக்ட், அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த மோதிரத்தினால உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பையன் கூட நீ எப்பப்பெல்லாம் இருக்கியோ அப்பப்பெல்லாம் நீ ஃபுல்லா இந்த ரிங் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த பையன் கண்ணுக்கு நீ அழகா தெரிவ. ஆனா தப்பி தவறி அவன் முன்னாடி இந்த ரிங் இல்லாம நீ போய் நின்னுட்டேனா உன்னோட நேச்சுரல் அப்பியரன்ஸ்ல தான் அவன் கண்ணுக்கு நீ தெரிவ. இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, உன்னோட கொள்ளு பாட்டி ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் இந்த மோதிரத்தை வச்சு உங்க கொள்ளு தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரம் ஒரு நாள் இந்த மோதிரம் இல்லாம உங்க கொள்ளு தாத்தா அவங்கள பாத்துட்டாரு. அப்புறம் என்ன, அவங்க ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த இடத்துல அவங்க சோழிய முடிச்சிட்டாங்க. சோ இந்த ரிங்ல எவ்வளவு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு. அதனால பார்த்து உஷாரா யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாங்குவா. ஆனா குடுக்கறப்பே அவங்க அம்மா தெளிவா சொல்லிதான் கொடுப்பாங்க. இங்க பாரு, இது நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஆனா இந்த ரிங் எனக்கு 7 மணிக்குள்ள வந்தாகணும். ஏன்னா இதை போட்டு நான் உங்க அப்பா முன்னாடி நின்னா மட்டும்தான் அவருக்கு நான் அழகா தெரிவேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குறேன்ட்டு என் வாழ்க்கையை முடிச்சு விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் இந்த ரிங்க கொடுப்பாங்க. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனோட காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அவ இந்த மோதிரத்தை இப்ப பாத்துக்கிட்டே, அம்மா சொன்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம வேணா பார்க்க வச்சு ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பத்தி இப்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்ல வருவானா. அவனை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். உடனே அப்படியே வேமா அவன் கிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் பெருசாலாம் கண்டுக்க மாட்டான். ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போக தான் பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயினும் விடாம, ஏ நம்ம வேணா லைட்டா சரக்கடிப்போமா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா கேப்பா. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா இந்த பொண்ணு கிட்ட நம்ம அவ்வளவா பேசினதே இல்ல, திடீர்னு சரக்கடிக்கலாமான்ட்டு கூப்பிடுறா. என்னவோ நம்ம ஒண்ணும் போக வேண்டாம் அப்படின்ட்டு, இல்ல நான் அந்த மாதிரிலாம் டக்னின்ட்லாம் யார் கூடயும் குடிக்க மாட்டேன் அப்படின்பா. நான் தனியாலாம் குடிக்க கூப்பிடல, என் கூட ஒரு அழகான பொண்ணும் வருவா, அவ நீயே நானு 3 பேர் சேர்ந்து குடிக்கலாம்னு நினைச்சோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படிம்பாளா. அழகான பொண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு மாறிடும். ஓகே நான் வரேன் அப்படின்றான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் இவன் தானே அந்த டாப் மாடல்ல வேணான்னு சொன்ன பையன், இவன் என்ன இந்த பொண்ணு கூட பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஏய் எப்பதான் உன் ஃப்ரெண்டு வருவா, இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ நான் உன் கூட டேட் பண்றதுக்காக வெளியே வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது என்னோட இமேஜ்க்கே கிடைக்கிற கெட்ட பேர் மாதிரி, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டு சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இவன் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டா. அவளுக்கு எப்படியான்ட்டு இந்த ரிங்க இவனை இப்ப போட வைக்கணும், அதுதான் அவ மைண்ட்ல இருக்கும். அதனால சும்மா அவ போன் எடுத்து அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அவ இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். நான் உனக்கு இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரவா, இந்த இருக்கு பாரு இந்த டீ பேக், இதை எடுத்து அந்த சரக்கு போட்டுல கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு எடுத்து குடிச்சோன்னு வச்சுக்கோவேன், சரக்கு செம்ம நச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி அந்த ஃப்ரெண்டு வர வரைக்கும் இவ சொல்ற மாதிரி அதை குடிப்போம் அப்படின்ட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சு பார்ப்பான். பார்த்தா செம போதை ஏறும். இப்போ கொஞ்சம் போதை ஏறினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ இவகிட்ட ஒழுங்காவே பேச ஆரம்பிப்பான். சரி அன்னைக்கு கையில அடிபட்டுச்சே, அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போனியா, நீ எதுக்கு ஒரு பொண்ணா இருந்துட்டு அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, ஆக்சுவலி சொல்ல போனா அன்னைக்கு நான் அந்த வேலை பாக்குறதுக்கு அங்க வரவே இல்லை, நானும் அந்த வெல்கம் மாடல்ல ஒரு பொண்ணா தான் வந்தேன், ஆனா அந்த ஈவென்ட் மேனேஜர் தான் என்னை இப்படி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா
இதை கேட்ட நம்ம ஹீரோ திடீர்னு அக்கறையா, உனக்கு என்ன பைத்தியமா, நீ மாடலா இருக்க தான் வந்தேன்னா அப்புறத்துக்கு அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் செய்ய முடியாது போடான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஹீரோனுக்கு ஃபேவரா பேசுவான். இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஜாலியா இருக்கும். ஆனாலும் இப்ப அப்படி நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்றது, என்னோட வாழ்க்கையே இப்படிதான், பாதி நாள் பேக் ஸ்டேஜ்லயே போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரிட்டியா இருக்கிற பொண்ணுங்களை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், பேசாம இந்த உலகத்தை விட்டே மொத்தமா மாயமா மறைஞ்சு போயிடலான்ட்டு. இன்ஃபேக்ட் நீ சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்துல இருந்து மொத்தமா மறைய போறேன். என்ன நான் சொல்றதெல்லாம் உன்னால நம்ப முடியல? ஓகே, நீ நம்பணுங்கிறதுக்காகவே முன்னாடி இந்த மேஜிக்கை நான் பண்றேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ரிங்கை மட்டும் என் கையில போடு, அப்புறம் பாரு என் மேஜிக்கல் பவர்னால நான் மொத்தமா மறைஞ்சு போயிருவேன் அப்படின்பா. ஆனா இப்ப ஃபுல் குடிபோதில் இருக்கிற நம்ம ஹீரோ, சரி இவன் ஏதோ சொல்றா, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையில அந்த மோதிரத்தை போட்டுருவான். எப்படியோ என்னென்னமோ சொல்லி நம்ம ஹீரோவை அந்த மோதிரத்தை கையில போட வச்சுட்டா. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமாவோட ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஹைப் பண்ணிருங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.